அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் அதில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்க அரசியல் மொத்தமாக மாறவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் அதில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் அவருக்கு முன்னாள் அமெரிக்க அதிபரான ஒபாமா ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ட்ரம்புக்கு எதிராக கமலா ஹாரிஸ் களமிறங்கும் நிலையில் ஒபாமாவின் ஆதரவு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறுதுங்க. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட இருந்த பைடன் போட்டியிடக்கூடாது அப்படின்னு அழுத்தம் அதிகரித்திருக்கு. இதை அடுத்து வேறு வழி இல்லாமல் அவங்க அதிபர் ரேஸில் இருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்துமிருந்தார் பைடன். கமலா ஹாரிஸ் இதையடுத்து பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருக்கு ஜனநாயக கட்சியை சேர்ந்த பலரும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இருப்பினும் ஒபாமா ஆதரிக்காதது பேசுபொருளாகவே இருந்து வந்துட்டு இருந்தது. இதற்கிடையே முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிக்செல் ஆகியோர் ஒரு வழியாக இப்போது கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிக்செல் நேரடியாக கமலா ஹாரிஸுக்கு கால் செய்து பேசும் ஒரு நிமிட வீடியோ இணையதள தற்போது வெளியாகியிருக்கு. இந்த வீடியோவில் கமலா ஹாரிஸை தொடர்பு கொள்ளும் ஒபாமா, உங்களை ஆதரிக்கிறதுல எனக்கும் மிக்சேலுக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்களை அதிபராக்க எங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்வோம். உங்களை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். இது வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கும் அப்படின்னு ஒபாமா கூறியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ், இருவருக்கும் ரொம்ப நன்றி. இது எனக்கு ரொம்பவே முக்கியமானது. வரும் காலத்தில் உங்களுடன் பிரச்சாரம் செய்ய ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் கால் இயல்பாகவே நடந்த ஒன்று என்றும் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வீடியோ இல்லை அப்படின்னும் கமலா ஹாரிஸ் பிரச்சார டீம் விளக்கம் அளித்திருக்காங்க. ஜனநாயக கட்சியில் இருந்து ஏற்கனவே பில் கிளின்டன், ஹிலாரி கிளின்டன் என பலரும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளித்திருக்க நிலையில் தற்போது ஒபாமா அந்த லிஸ்டில் இணைந்திருக்காரு. அமெரிக்காவின் முதல் கருப்பின அதிபரான ஒபாமாவின் ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அவர் அதிபர் பதவியில் இருந்து விலகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் ஜனநாயக கட்சியில் மிகவும் செல்வாக்கான நபர்களில் ஒருவராகவே ஒபாமா இருந்து வருகிறார். இதன் காரணமாகவே பைடன் பலரும் அழுத்தம் கொடுத்த போதும் விலகவில்லை. இருப்பினும் பைடன் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு ஒபாமா நினைப்பதாக தகவல் வந்த 2 நாட்களில் அதிபர் ரேஸில் இருந்து பைடன் விலகியிருந்தார். பைடன் விலகிய உடனேயே அடுத்து கமலா ஹாரிஸ் தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இருப்பினும் அப்போது ஒபாமா அவருக்கு ஆதரவு தரல. சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகே இப்போது கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஒபாமாவின் ஆதரவு அப்படிங்கிறது கமலா ஹாரிஸுக்கு மிகப்பெரிய பூஸ்டர் தரும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரக்கூடிய நவம்பர் 9 அன்று நடைபெற இருக்கு. இருந்தாலும் இப்போதுல இருந்தே தினமும் அங்கு அரசியல்களும் அப்படிங்கிறது பரபரப்படைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உலகின் முன்னணி நாடுகள் ஒன்றான அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது உலகளவில் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அமெரிக்க மக்கள் மட்டும் இல்லாமல்
உலகளவில் இருக்கக்கூடிய பல மக்களும் அமெரிக்க தேர்தலை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அவருக்கான தேர்தல் பரப்புரைகளும் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் கசிந்தன. அதே நேரத்தில் எதிர்த்து களம் காணும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புடனான விவாதத்தின் போது ஜோ பைடன் திணறிய சம்பவங்களையும் காண முடிந்தது. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்துதான் விலகிக் கொள்வதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார். மேலும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் முன்மொழிந்தார். ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக முன்மொழிந்த பின்னர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக அதிக நிதி திரள தொடங்கியிருக்கு. மேலும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் போட்டியிலேயும் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெறுவாங்க அப்படின்னு கூறப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் நடக்கும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டிலேயே அக்கட்சியின் அதிபர் வேட்பாளர் உறுதி செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழல்ல பலரும் கமலா ஹாரிஸுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்து வந்த நிலையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிக்சல் ஒபாமா ஆகியோர் மட்டும் மௌனம் காத்ததாக சொல்லப்பட்ட நிலையில் ஜோ பைடன் போட்டியிடாவிட்டால் அதிபர் வேட்பாளராக மிக்சல் போட்டியிட திட்டமிட்டிருந்ததாகவும் தற்போது கமலா ஹாரிஸ் பலராலும் முன்னிலைப்படுத்தப்படுவதால் ஒபாமா தரப்புக்கு அதிருப்தி என்றும் தகவல்கள் பரவி வந்தது. ஆனால் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கமலா ஹாரிஸிற்கு பராக் ஒபாமா மற்றும் மிக்சல் ஒபாமா ஆகியோர் தங்களின் ஆதரவை தெரிவித்திருக்காங்க. இவர்களின் ஆதரவால கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராவது ஏறத்தாழ உறுதியாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது டொனால்ட் ட்ரம்பின் பக்கம்தான் அதிக நிதி திரள்கிறது அப்படின்னும் அவருக்கு தான் ஆதரவு அதிகம் இருக்கிறது அப்படின்னும் கூறப்பட்டது. அதுவும் துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிறகு ட்ரம்பிற்கான ஆதரவு அபரிமிதமாகவே இருக்கிறது. அந்த வகையில் தற்போது பராக் ஒபாமாவின் ஆதரவு என்பது கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்தை வலுப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் மூலம் கமலா ஹாரிஸிற்கு ஆதரவாக இன்னும் நிதிகள் திரளும் என கணிக்கப்படுகிறது. முன்னாள் அதிபரான பராக் ஒபாமா ஜனநாயக கட்சியில் மிக பிரபலமான தலைவர் ஆவார். அவர் அதிபர் பதவியில் இருந்து வந்த 10 ஆண்டுகள் கழிந்து விட்டாலும் மக்களிடம் செல்வாக்கு நிறைந்த தலைவராக தொடர்கிறார் பராக் ஒபாமா. எனவே அதனால் அவரினுடைய ஆதரவு இருக்கிறதுனால பலரும் கமலா ஹாரிஸை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. இந்த நிலையில் பராக் ஒபாமா மிக்சல் ஒபாமா ஆகிய இருவரும் சேர்ந்து கமலா ஹாரிஸுடன் உரையாடும் ஒரு தனிப்பட்ட மொபைல் உரையாடலின் வீடியோ தற்போது வெளியாகியும் இருக்கு. இன்று வெளியான இந்த வீடியோவில் தான் கமலா ஹாரிஸிற்கு பராக் மிக்சல் தங்களின் ஆதரவை தெரிவித்திருக்காங்க. இந்த மொபைல் காலில் உங்களை அதிபர் வேட்பாளராக முன்மொழிவதை விட எனக்கும் மனைவி மிக்சலுக்கும் வேறு எதுவும் பெருமைக்குரியதாக இருக்காது. இந்த தேர்தலில் எங்களால் முடிந்தவற்றை செய்து உங்களை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைத்து ஓவல் அலுவலகத்திற்குள்ள நுழைய வழிவகை செய்வோம் அப்படின்னு பராக் ஒபாமா கமலா ஹாரிஸிடம் தெரிவித்திருக்காங்க. உங்களை நினைத்து மிகவும் பெருமை கொள்கிறேன். இது வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையப் போகிறது அப்படின்னு மிக்சல் ஒபாமாவும் தனது ஆதரவை கமலா ஹாரிஸிடம் தெரிவித்திருக்காங்க. அதற்கு கமலா ஹாரிஸ் இருவருக்கும் மிக்க நன்றி, இது எனக்கு பெரும் பேறு எனவும் பதில் அளித்திருந்தாங்க. மேலும் இது ஒபாமா கமலா ஹாரிஸுடன் பேசிய உண்மையான மொபைல் ஃபோன் கால் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட கமலா ஹாரிஸுக்கு ஒபாமா ஆதரவு தெரிவித்திருப்பது
அவருடைய மனைவியும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபரான ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஜனநாயக கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகியிருந்தது. நம்மளுடைய நாட்டிற்கு இந்த முக்கியமான தருணத்தில் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய போகிறோம், நீங்கள் எங்களுடன் இணைவீர்கள் என்று நம்புகிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இது யார் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் தளத்தில் ஒபாமா வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு.